இப்பதான் இந்த மாதிரி ஒரு இந்த சுகத்தெல்லாம் நான் கண்டதே கிடையாது. நாங்களும் தாங்க, நாங்களும் தான் இதெல்லாம் என்னன்னே தெரியாது எங்களுக்கு. அப்படியா? என்னங்கள் படுத்துக்கிட்டே பேசுங்கள். மனோர்மணி இப்படி வா. ஏங்க ஆண் சுகம்னா இப்படிதான் இருக்குமா? மனோர்மணி உட்காரு. நான் சொல்லி தரேன். நல்லா சமமா கால தீட்டு போட்டு உட்காரு. ஏங்க என்னங்க ஏதோ நாய் குலைக்கிற மாதிரியே சத்தம் கேக்குது. அடிக்கடி வந்து நம்மள நெருக்கடி செய்யறான். யார் அவன்? என் மந்திரி குமாரன். மந்திரிக்கு இங்க என்ன மயிர் புடுங்குற வேலையா? இரும்புக்கு ஈகடையில என்னங்க வேலை? சரிங்க, மந்திரி வேணா கூட்டிட்டு வந்து என் தங்கச்சி சிந்தாமணிக்கிறாள்ல அவகிட்ட விட்டுருங்களேன். காந்தாமணி என்னங்க இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடுவு கட்டுறை. நீங்க அந்த புறம் இருங்க. இல்லைங்க, இதுக்கு மேல நாங்க அந்த புறம்லாம் இருக்க மாட்டோம். உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவன் அடிக்கடி வந்து உங்களை தொந்தரவு செய்வான். நாங்க பிரிஞ்சு நாங்களும் தான் பக்கத்துல இருப்போம். மந்திரி என்பவன் வாசலில் கட்டி வைத்து நாய் போல் இருக்க வேண்டும். மந்திரி குமாரா, வந்த விஷயம் தாய்க்கு உடலும் சரியில்லை. தாயினுடைய உடல் மிக மோசமாக இருக்கிறது. அதனால் மகனை பார்க்கலாம் என்று அவனோடு ஆசையோடு போராடி கொண்டிருக்கிறார். தாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். எங்க அம்மா உயிருக்கு போராடி கொண்டிருக்குதா? எங்க அம்மா உயிர் போவது வருவதுமாக இருக்குதா? அதனால ஒரு எட்டு போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். என்னங்க இப்படி அவதிப்படுறீங்க? என்னாச்சு? என்னது? எங்க அம்மாளுக்கு உடல்நல சரியில்லையாமடி, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் மாப்பிள, அது வரைக்கும் நான் உசுரோட இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? செத்து தொலைல ஒரே அரை நிமிஷம் ஒண்ணு பிரிஞ்சு விட்டு நான் உசுரோட இருப்பேனா? என்ன சொல்ற? உங்களை பிரிஞ்சு ஒரு அரை நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்க போனீங்கன்னா நான் சாவறேன். காந்தாமணி செத்து தொலை, ஒரு சம்பளம் மிச்சமாகும். வந்து தொலைஞ்சு ஏடை பிடிச்சிச்சு எல்லாருக்கும். சாவரியா? நீ செத்தா நான் மட்டும் உசுரோட இருப்பேன்னு நினைக்கிறேன். பாரு, அடுத்த நிமிஷமே நானும் செத்து தொலைடா, டெய்லி சாவறோம். காந்தாமணி என்னங்க என்ன உன்னால பிரிந்து இருக்க முடியாது. சரி இரு வர்றேன். சரிங்க. ஆனா சுமேந்திரா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறாரு. மந்திரி குமாரா, என்ன பண்றீங்க? என்னுடைய அம்மாவுக்கு உடல்நல சரியில்லை. தெரியல ஏண்டா ஐயா? எங்க அம்மாவுக்கு உடல்நல சரியில்லைன்னா, உடல்நிலை சரியில்லைன்னா எங்க அம்மாளுக்கு வந்து வைத்தியம் பாக்குற அளவுக்கு என்ன நான் வைத்தியக்காரனா? பாவி, ஏண்டா பைத்தியக்காரா? அரமனையில 1000 வைத்தியர்கள் இருப்பாங்களே, அவர்களை கூட்டிட்டு வந்து பார்க்க வேண்டியதானே? அரமான வைத்தியரை அழைத்து கொண்டு வந்து பார்த்தேன். பண்டிதரை அழைத்துக் கொண்டு வைத்தியம் பார்த்தேன். வரக்கூடிய வைத்தியரெல்லாம் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? மகனை பார்த்தால் மட்டும்தான் தாய்க்கு இது மனநோய். அதனால் பெத்த தாயை பெத்த மகனை பார்த்தால் மட்டும்தான் அந்த மனநோய் தீரும் அப்படி என்று சொல்லிவிட்டார். நீ வராமல் போனால் தாய் வலிந்து விடுவார். எங்க அம்மா என்ன பார்த்தாதான் உடல்நலம் நல்லாகும். அவ்வளவுதானே? காந்தாமணி, ஏன் ஓவியை போட்டா எடுத்துட்டு வா. என் கைப்பட நானே உங்களை பார்த்து வரைஞ்சது கொடுத்து விடுங்க. மந்திரி குமாரா, எங்க அம்மா உடல்நலம் சரியாயிடும். என்னுடைய ஓவிய போட்டாவை கொண்டு போய் எங்க அம்மா இடத்துல கொடு. கட்டச்சி முறையுமா சொல்றேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இனிமே இங்க வருவது
ஐயோ அம்மா நான் என்ன கேட்டா தாயினுடைய உடல்நிலை சரியில்லை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கா. சுமன் போகலாம் பாவி, என் தாயினுடைய உடல்நிலை சரியில்லை என்று எப்படி வாய்க்குசாம பேசுறேன்? என் தாய்க்கு வைத்தியம் செய்ய நான் வைத்தியக்காரனா? ஏண்டா பைத்தியக்காரா? அரமான வைத்தியரை கொண்டு வந்து பார்க்க வேண்டியதானே அப்படி என்று கேட்டா, நான் அரமனை வைத்தியரை கொண்டு வந்து பார்த்தேன். நான் எத்தனையோ மருத்துவரை கொண்டு வந்து பார்த்தேன். இது மனநோய். மகனை பார்த்தால் தான் தாய்க்கு நோய் குணமாகுமா? நீ வராவிட்டால் தாய் உயிர் போய்விடும். பாவென்று காலை பிடித்தேன். என்னை அண்டி பிழைக்க வந்த நாயே என்று என்னை எட்டி உதித்து ஓவியத்தை கொண்டு போய் என் தாயிடத்திலே கொடு என்று சொல்லுவேன். இல்லை, என் மகன் ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க மாட்டான். அப்பா, இதுக்கு என்னப்பா வழி? ஒரு மகன் பெற்ற தாய்க்கு கூட உடல்நிலை சரியில்லா என்று சொல்லி கூட அவன் வரவில்லையே, அவன் எப்படியப்பா வர வைப்பது? எனக்கு ஒரு யோசனை சொல்லுப்பா. நான் சொன்னால் என் மீது போய்க்க மாட்டேன். என்ன சொன்னாலும் சரிப்பா, சுபன் எப்படியாவது அரண்மனைக்கு வர வேண்டும். தாசியை பார்த்து ஆசைப்பட்டு விட்டான். ஏன்னா கூண்டில அடைப்பட்ட கிளி போல், குகையில சிக்கி தவிக்கும் பிளி போல் நம்ம அரண்மனையிலே அடைப்பட்டு கிடந்த சுபன் வீதி மார்க்கமாக போக அங்க பொம்பளைங்களை பார்த்தோன்னு ஆசைப்பட்டான். அதனால பொம்பளைங்க மடி மேல மயங்கிட்டான். இதை நாம மீட்டுக்கிட்டு வரணும்னா அவளை விட ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்க்கணும். சரி, பார்த்து தாசியை விட ஒரு அழகான பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் செய்யணும். சுபேந்திரா, உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, உனக்கு கல்யாணம் அப்படின்னு அந்த பெண்ணோட ஓவியத்தை கொண்டு போய் காட்டினா இவளை விட இவன் நல்லா இருக்கான்னு சொல்லி இதோ தாசியோட வீட்டுல இருக்கிற என் மகனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்ற, நாம என்னப்பா சொல்லி அவன் இடத்துல பொண்ணு பார்த்துட்டு வரது? 1000 பொய்ய சொல்லி கல்யாணம், 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் செய்ய வேண்டும் என்று பெரியோர் சொல்வார்கள். நான் 1000 பொய்ய சொல்லி, எப்படியாவது பொய்ய சொல்லி ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணின் ஓவியத்தை வாங்கி கொண்டு வந்து இளவரசர் காட்டினா இளவரசர் வந்துடுவாருமா. அதனால பொண்ணு பார்க்கக்கூடிய அனுமதி எனக்கு கொடுத்தால் நான் உலகமெங்கும் நாடெங்கும் சுத்தி பார்த்து இளவரசனுக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து கொண்டு மகனே மதனசேகரா, இதோ என் நாட்டையே உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். என்ன சொந்த புள்ள போல பார்த்திருக்கிறேன். இது நீ கேட்கணுமா? எப்படியாவது சுபன் நம்ம அரண்மனைக்கு வந்தா போதும்பா. அதி சீக்கிரமாக போய் வா. பொண்ணை பார்த்து ஆகட்டும்.
இதோ பெண்ணை பார்க்கலாம் என்று போய் கொண்டிருக்கின்ற பொழுது அடடா, அதோ பெண்ணை பார்க்கலாம் என்று போகின்ற பொழுது ஏதோ ஒரு தங்க மகுடம் போல் தெரிகிறது. அடடா, இந்த மகத்தை எடுத்துக்கொண்டு போனா நம்ம சுபன் இளவரசனுக்கு பட்டம் கட்டினா நன்றாக இருக்கும். அந்த ஓடி எடுக்கலாம். அகஸ்திரிய வாக்கு. ஆமா, என் கண்ணுக்கு ஒரு தங்க மகரம் தெரிந்தது. இந்த மகரத்தை கொண்டு போய் இளவரசனாகி சுபேந்திரனுக்கு சூட்டலாம் என்று மகரத்தை எடுக்க போகும்போது அந்த மகரம் மாயமா மறைஞ்சிருச்சு. மறைஞ்சிட்டு அகஸ்திரிய வாக்கு பேசுகிறது. என்ன சொல்லுங்கள் மந்திரி குமாரா? இந்த மகனத்தை கொண்டு போய் உன்னுடைய இளவரசனுக்கு மகனை சுட்டி அழகு பார்க்கலாம்னு எடுக்கிறேன். இப்ப உன் கைக்கு கிடைக்க மாட்டேன். சூரியகாந்தாபுரி பட்டணத்துக்கும் சந்திரகாந்தாபுரி பட்டணத்துக்கும் ஒரு உறவுமுறை ஏற்படும். அப்படி உறவுமுறை ஏற்பட்டு ஒரு செத்த பிரேகத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அப்ப உன் கை கிடைப்பேன். இப்ப உன் கை கிடைக்க மாட்டேன். போ சாமி. ஐயோ, அசிரீர் வாக்கு. அதாவது சூரிய காந்தாபுரி பட்டணத்துக்கும் சந்திரகாந்தாபுரி பட்டணத்துக்கும் உறவு முறை ஏற்படும். அந்த உறவு முறை ஏற்பட்ட பிறகு செத்த பிராயத்தின் வயதில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆனா பட்டம் சூட்டும் போது வா உன் கைக்கு கிடைக்கிறேன்னு சொல்கிறது. அப்படின்னா இளவரசனுக்கு தகுந்த பொண்ணு சந்திரகாந்தாபுரியில் தான் இருக்கும், கிடைக்க போறதுன்னு அர்த்தம். அதனால யாரும் ஒரு ஆலாமரத்தில் உட்கார்ந்துருக்கா. அதனால போட்டோ எடுத்துருவோம். நாம் போய் யாரென்று பார்க்கலாம். ஐயா, உன் பேர் என்ன? என்னுடைய பெயர் வீராங்கன். என் பெயர் சூராங்கன். மந்திரகுமாரன். ரெண்டு பேரும் ஒட்டுக்கா இருக்குது. நீங்களா? என் பெயர் வீராங்கன், சூராங்கன். மந்திரகுமாரன். ரைட்டு. ஆமா, என்ன கையில? இது என்னுடைய நாட்டுல இருந்து எங்க மகாராஜா கொடுத்து விட்டார். உங்க நாடு என்ன நாடு? சந்திரகாந்தாபுரி பட்டினம். நான் சூரியகாந்தாபுரி பட்டணம். சூப்பர். இங்க பாரு மாப்பிளை போட்டா, இங்க பாரு பொண்ணு போட்டா. என்ன ஒரு அப்பா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. ஐயா, உங்களுடைய அரசனாகிய நான் வந்து மாப்பிள்ளை தேடி கொண்டு வந்தேன். தேடி கொண்டு வந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம 2 பேரும் என்னை உங்கள் அரசனிடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். நிச்சயமாக வாங்க 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 போலாம். யார் இவரு? சூரியகாந்தாபுரி பட்டணத்தில் இருந்து வருகிறார் சாமி. அரசு உங்களை தேடி. சூரியகாந்தாபுரி ஆளக்கூடிய சூரியகாந்தாபுரி அரசனுடைய மகன் சுபேந்திரன் ராஜகுமாரன் இளவரசன். சரி, அவங்க அம்மா செல்லமா சுபன் இருக்கட்டும். அவருக்கு நான் மந்திரகுமாரன். சரி, வருங்காலம் செல்காலங்களை எடுத்துரைக்கூடிய மந்திரகுமாரன். என் இளவரசனுக்கு பெண் பார்க்க வந்தேன். 16 வயது. சரி, கல்யாணம் செய்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பெண் பார்க்க சொன்னார். நான் இளவரசனுக்கு தகுந்த பெண்ணை பார்த்து கொண்டு வந்தேன். வருகிற வழியில உங்கள் மந்திரியை பார்த்தேன். உங்களிடத்தில் பெண் இருப்பதாக சொல்லியிருக்கார். உண்மைதான். அதனால அப்புறம் இளவரசனுடைய போட்டோ அழகா இருக்கிறாரு. அதனால ஆனா இருந்தாலும் மந்திரிகுமாரா, நான் பெண் தருவதாக இருந்தா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? திக்குக்கு 100 காதோசன வழி, 100 காலவழி, பரப்புள்ள ஏரியா இருக்கணும், பத்தாத செய்வனதியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் என்னுடைய பெண்ணை தரப்படும். அரசு எங்கள் நாட்டில இருக்கிறது. அப்படியா? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைக்கு 100 யோஜனை காலவழி வற்றாத ஜீவநதி ஏரி எங்க நாட்டில இருக்கிறது. அப்படியா? வாஸ்தவம். அப்ப நிச்சயமா என்னுடைய பெண்ணை தருகிறேன். அதனால இந்த மாப்பிள்ளை போட்டோவை வச்சுங்க. சரி, பெண் போட்டோவை கொடுங்க. ஆகட்டும். நான் கொண்டு போய் என்னுடைய இளவரசனிடத்திலும் எங்க மகாராணிடத்திலும் கட்டி வருகிற வெள்ளிக்கிழமை வெளி 12ஆம் தேதி மாப்பிள்ளை கோலத்தோட சரி மாப்பிள்ளை அழைத்து கொண்டு வருகிறேன். ஆகட்டும். நம்ம திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வோம். ஆகட்டும் ஐயா. இந்த மாப்பிள்ளை போட்டோ வச்சுக்கங்க. அது பொண்ணுடைய போட்டா. ஆகட்டும். உங்க இளவரசன் இடத்துல காட்டி சரி கல்யாணத்துக்கு வேண்டுமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிற வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி கல்யாணம். நான் மாப்பிள்ளை கோலத்தோட வந்துடுறேன். நீங்க பெண்ணுக்கு அலங்காரம் செய்து கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் எல்லாம் ரெடியா இருக்கும். அப்படி ஆகட்டும். போய் வாருங்க.
பாருங்க அம்மா எப்படி இருக்குது பாருங்க. அடாடாடாடா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்குதுப்பா. மதி கதிரோன் என்று சொல்லப்பட்ட சூரிய பிரகாசத்துக்கு கொடுக்கிறது. ஆமா. இந்த ஓவியத்தை பார்த்தால் நிச்சயமாக சுமன் வந்து விடுவான். ஆனால் அம்மா வருகிற வெள்ளிக்கிழமை வெள்ளி 12ஆம் தேதி மாப்பிள்ளை கோலத்தோட மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். நீங்க பெண்ணை இதோ பெண் வீட்டார் பந்தல் அரசாணி உறமுறை உற்றார் எல்லாம் தயார் செய்து வையுங்கள். நான் மாப்பிள்ளை கோலத்தை கல்யாணம் செய்து விடலாம் என்று கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வச்சாச்சு. நாளும் குடிச்சு வந்துட்டேன். இந்த போட்டோவை கட்டி எப்படியாவது இலவசம் அழைத்து வாருப்பா. போயிட்டு வர்றோம்மா. போயிட்டு வா. சரி போலாம். வந்துட்டாடா வால்டர் வெட்டிவேலு. ஓ சாமி. நாமல் மூணாதான் பாத்திரறா எப்ப வெளிய வந்தாலும். காத்தாமணி பச்சனையில் படுப்போம். என்னங்க இந்த மந்திரி குமாரனுடைய தொந்தரவு என்னால தாங்க முடியலையே. வந்து என் அடிக்கடி என் நிம்மதியை கெடுக்கிறான். என்ன பண்ண போறீங்க? ஹலோ போலீஸ் போலீஸ். மந்திரி குமாரா அடிக்கடி வந்து ஏன் என் நிம்மதி கெடுக்கிறேன்? நல்ல சமாச்சாரம் செய்தி கொண்டு வந்திருக்கேன். நல்ல விஷயம் சொல்லிட்டு கிளம்பு. உனக்கு பொண்ணு பார்த்துட்டோம். எனக்கு ஆமா ஆமா இதோ பாரு ஓவியத்தை பாரு. ஏண்டா எனக்கு பொண்ணு பார்த்துட்டியா? அதோடு மட்டுமல்ல பொண்ணு பார்த்து பத்திரிக்கை அடிச்சு நாள் குறிச்சு நானும் குடிச்சிட்டோம். பந்தல் எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. மணவர எல்லா ஏற்பாடும் செஞ்சு ரேடியோ செட்டு தாலி கட்டுறது ஒண்ணு மட்டும்தான் பாக்கி இருக்கு. நீ வர தாலி கட்டுற முடிஞ்சு. எனக்கு பொண்ணு பார்த்தாச்சு. வருகிற வெள்ளிக்கிழமை கல்யாணம். ஆமா சுமன். தாலி கட்டுறது ஒண்ணுதான் பாக்கி. ஆமா சுமன். ஏண்டா அதையும் நீயே கட்ட வேண்டியதானே? ஏண்டா எனக்கு பெண்ணு பார்க்க நீ எனக்கு என்ன அண்ணனா தம்பியா? என் உற்றார் உறவில வருவனா? எனக்கு ஆறா நீ பெண் பார்க்கறதுக்கு? என்ன நான் இல்லை கேட்டா ஒருவேளை சாப்பாட்டுக்கு உனக்கு வழி கிடையாது. அண்டி பிழைக்க வந்த அனாத நாயி அந்த கிளைய பேச்ச கேட்டுக்கிட்டு நீ ஆடுற. ஏண்டா எனக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சாலே எனக்கு எவன்டா பொண்ணு கொடுக்க சம்மதிச்சவன்? அவனை வெட்டணும்டா என்ன கேட்டா. நாளைக்கு வருகிற வெள்ளி 12ஆம் தேதி மாப்பிள்ளை கோலத்தோடு மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வந்து விட்டேன். பெண் வீட்டார் பச்சை பந்தல் வாழை கமுகு மாவளை தோரணம் மணவரை சோடித்து பெண் மணவரையில் அமர்ந்து மாப்பிள்ளை வரும் என்று வழி பார்த்து காத்திருப்பார். வந்துவிட
துரோகி. நன்றாக. ஆமா, எனக்கு நீ பெண் பார்க்க தேவையில்ல. நாடு நகரம் நகரமே சென்றோம். எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. என் காந்தாமணி ஒருத்தி இருந்தா போதும். இந்த ராஜ உடை, இந்த மணிமகனும் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. இப்ப இருப்பது என் உடல்ல உயிர் ஒண்ணு மட்டும் தான் இருக்குது. அது என் காந்தாமணிக்கே சொந்தம். இனிமே இங்க வரக்கூடாது. எடுத்துக்கிட்டு போ. மாப்பிள்ளை குளத்தோடு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வர சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பெண்ணின் வாழ்க்கை பாழாக கூடாது சுமன். ஒரு பெண்ணின் வாழ்க்கை பாழாக கூடாது சுமன். பெண் பாவம் கொள்ளாத பாவம் என்று சொல்வார் சுமன். பெண் பாவம் கொள்ளாத என்னையே எதிர்த்து பேசகளும் வந்துட்டியா? இனிமே அந்த கிளைய பேச்சு கேட்டுட்டு இங்க வந்த எங்க அம்மா செத்தே போயிட்டாலும் அம்மாளுக்கு கொல்லி போடணும், மண்ணு தள்ளணும். நீங்க வரக்கூடாது. என்ன? போ. ஐயோ 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 ஐயோ, நாளை மாப்பிள்ளை கோலத்தோடு மாப்பிள்ளையை கூட்டி வருகிறேன் என்று சொல்லி மணவரை சோடித்து நாள் குறித்து செய்து வந்து விட்டனே. எங்கே மாப்பிள்ளை என்று பெண் வீட்டார் கேட்டால் நான் என்ன சொல்வேன்? ஒரு பொண்ணுக்கு நான் துரோகம் செய்து விட்டனே. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்கி விட்டனே. தெய்வமே, ஐயா! ஐயோ நானே ஐயோ என்ன கட்டு பாரு. என்னப்பா நடந்துச்சு? பெண்ணின் ஓவியத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த பெண்ணின் ஓவியத்தை கண்டிருந்து கொடுப்பார். பாவி, அண்டி பிழைக்க வந்த நாயே, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத நீ எனக்கு பெண் பார்க்க, உனக்கு பெண் பார்க்கும் அதிகாரத்தை உனக்கு யாரடா கொடுத்தார்? மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா? அண்டி பிழைக்க வந்த நாயே, என்னை எள்ளி நகையாடி ஏழெண்ணம் செய்து என்னை அடிக்கடி அடிக்கடி என்னை இப்படியே நெருக்கடி செய்கிறார். இதோ இந்த உடல் எனக்கு சொந்தம், இந்த உயிர் என் காந்தாமணிக்கு சொந்தம், இந்த ஆவி காந்தாமணிக்கு சொந்தம். இதோ இந்த ஆடை, ஆணிமுத்து கோட்டு, இதுவெல்லாம் உங்கள் சூரியகாந்தாபுரிக்கு சொந்தம். எல்லாம் எடுத்துக்கொண்டு போ. இனிமேல் வராதே. அவர் கையில இருந்த பால், அவர் அணிந்திருந்த ஆணிமுத்து கோட்டு அனைத்தையும் கொடுத்து எட்டி உதைத்து என்னை தேரோடு வீதியிலே என்னை தள்ளி என் மகன் இப்படியெல்லாம் செய்தானா?
நடந்திருக்க முடியாது. மதனசேகரா, என் மகனை என்னடா செஞ்ச? இந்த நாட்டுக்கு ஆசைப்பட்டு என் மகனை கொண்டு விட்டாயடா பாவி. என் மகனை என்னடா செஞ்ச? அட ஈஸ்வரா, நாட்டுக்கு ஆசைப்பட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு உன் மகன் நான் கொண்டுட்டேனா? உன் மகனை மடித்து விட்டேனா? என்றால் ஒரு தாய்க்கு பெற்ற தாய்க்கு உடல்நல சரியில்லை என்றால் அப்பாவது வந்திருப்பான். உனக்கு பெண் பார்த்து வந்திருப்பான் என்று அப்பாவது வந்திருப்பான். உமத்தாம்பூ மனமாகுமா ஊராம்புள்ள உறவுக்கு ஆகுமான்னு சொல்லுவாங்களே. அட சண்டாளா, அட பாவி, என் மகனை நீயா இப்படி பேசுறீங்க? உன் மகனை நான் கொண்டு விட்டேனா? சொத்துக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு, நாட்டுக்கு ஆசைப்பட்டு என் மகனை கொண்டுட்டேன். என் மகன் அணிந்திருந்த ஆணிமுத்து கோட்டு, என் மகன் கையில இருந்து வீரவாளு அனைத்தும் கொண்டு வந்து அடையாளம் காட்டுகிறாயா? என் மகனை என்னடா பண்ணன? என் மகனை எங்கடா கொண்டு? நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் அம்மா? நீங்களா ஒரு சொந்த புள்ள மாதிரி தானே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதோ இப்பொழுது நான் உரைக்கிறேன், உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். பிரிந்த குடும்பத்தை ஒன்றாக சேர்த்து வைக்க பரியந்தம் நான் உறங்குவது கிடையாது, உண்பது கிடையாது. மீண்டும் இளவரசனை கொண்டு வந்து நான் உங்களுக்கு ஒப்படைக்க பரியந்தம் நான் உண்பது கிடையாது, உறங்குவது கிடையாது. நிச்சயமாக நான் பிரிந்த குடும்பத்தை நான் ஒன்று சேர்த்து வைப்பேன் அம்மா. இது சத்தியம். ஒரு அனுமதி. வெடிந்தா வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளை கோலத்தோடு வருவாங்கன்னு பொண்ணு வீட்டால ரெடியா இருப்பாங்க. மணவர, பச்சை பந்தல், வாழைக்கமுகு, அங்க தாலி கட்டுறது மட்டும் தான் பாக்கி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க நம்ம போகலன்னா சூரியகாந்தாபுரி பட்டணத்துக்கு ஒரு அவமானம் வந்துடும், இளவரசனுக்கு ஒரு அவமானம் வந்துடும். அதுவும் இல்லாம வாழ போற பொண்ணு ஒரு மண்ணுக்கு துரோகம் செய்யலாம், ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது, ஒரு பொண்ணுக்கு பாவம் செய்யக்கூடாது. 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த பொண்ணு பாவம் நம்ம சும்மா விடாது. அதனால அம்மா ஒரே ஒரு பொய், ஒரே ஒரு பொய் பேச அனுமதி கொடுங்க. ஒரே ஒரு பொய் பேச எனக்கு அனுமதி கொடுங்க. என்னப்பா செய்ய போற? எங்க ராஜ பரம்பரையில மந்திரவாளை வச்சு, இந்த மந்திரவாளுக்கு தான் நாங்க தாலி கட்டுறது பழக்கம். தாலி கட்டி பெண்ணை அழைச்சிக்கிட்டு போய் சூரியகாந்தாபுரி பட்டணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணையும் மணவரையில உட்கார வச்சு நாங்கள் அலங்காரம் செய்யறது பழக்கம் அப்படின்னு பொய்ய சொல்லி இந்த மந்திரவாளுக்கு அந்த பொண்ணை தாலி கட்டி அந்த சந்திரகாந்திங்கிற பொண்ணு நம்ம அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துடலாம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சுபன் வராமையா போயிடுவார், அன்னைக்கு புருஷன் முன்னாடியும் வாழ வச்சிடலாம். நாம போகலன்னா அந்த பெண்ணினுடைய மானம் பழி போய்விடும், சூரியகாந்தாபுரிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு விடும். அதனால என்ன செய்ய வேண்டும்? இந்த மந்திரவாளை அலங்காரம் செய்து கொண்டு வாருங்கள். நம்ம உடனே இப்ப சந்திரகாந்தாபுரிக்கு நம்ம அலங்காரத்தோடு நம்ம பெண்ணை திருமணம் செய்ய போகலாம். அப்பா என்னை சந்திரகாந்தி, நீ நினைத்தது போல, நீ ஆசைப்பட்டது போல உனக்கு நான் மணவாளன் தேடி வந்துட்டேமா. உண்மையாகவா? அம்மா, திக்குக்கு 100 யோஜனை காதவழி இருக்கக்கூடிய பரப்புள்ள வத்தாத தேவனடி இருக்கக்கூடிய சூரியகாந்தாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என்ன நாடு? சூரியகாந்தாபுரி பட்டணம். நம்முடைய நாடு சந்திரகாந்தாபுரி பட்டணம். சரி, சூரியகாந்தாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சூரியகாந்தானுடைய அரசனுடைய மகன் பெயர் சுபன். ஆகட்டும். ஓவிய படமோட கொண்டு வந்திருக்கேன் பாரு. அப்படியா? ஆமாம்மா. அப்பா, நாடாளக்கூடிய மன்னன் உண்மைதான். நான் சொன்ன நிபந்தனையோடு இருக்கிறார். இவரை திருமணம் செய்வது எனக்கு பரிபூர்ண சம்மதம். திருமண ஏற்பாடு செய்யலாம். ஆகட்டும். அதனால நீ எப்படி ஆசைப்பட்டியோ அப்படியே உனக்கு மணவாளன் கிடைத்தார். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது ஒன்றும் போதுமா. ஆகட்டும் அப்பா. வருகின்ற வெள்ளிக்கிழமை திருமணம் என்று மாப்பிள்ளை அலங்காரத்தோட வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நாம் தயார் நிலையில் இருந்தால் போதும். அவர் திருமண கோலத்தோடு வருகிறார்களா? ஆகட்டும் அப்பா, ஏற்பாடு செய்யுங்க.
சரி ஆகட்டும். மந்திரி குமாரா, ஆ. அரசே, மாப்பிள்ளை அலங்காரத்தோட வருகிறேன்னு சொன்னீங்க, எங்க மாப்பிள்ளையை காணமே? ஐயா, என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆ. நான் ஒரு என்ன சிறிய தவறு செய்து விட்டேன். அப்படியா? ஆமா, என்னப்பா தவறு செய்த? நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? சூரியகாந்தபுரி பட்டணத்தினுடைய நிபந்தனை என்னவென்று தெரியாமல் படிக்கும் உங்களிடத்தில் நான் பெண் பேச்சை கேட்டு நான் ஒரு வார்த்தை உறுதி கொடுத்து விட்டு போய்விட்டேன். அப்படியா? எங்க சூரியகாந்தபுரி பட்டணத்தில் எப்படி பழக்கம்னா, சரி. இளவரசன் கையில வைத்திருக்கக்கூடிய பத்திரவாள், மணிமந்திரவாளை வைத்துதான் அந்த பெண்ணை தாலி கட்டுவது பழக்கம். அப்படியா? அப்படி மணிமந்திரவாளுக்கு தாலி கட்டி சரி. ராஜ மரியாதையோடு அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு நாங்கள் சூரியகாந்தபுரி பட்டணம் போவோம். ம். அங்க போய் இளவரசனை மணவரையில உட்கார வைத்து சந்திரகாந்திக்கும் இளவரசனாய் சுபனுக்கும் அங்கே திருமணம் நடத்துவது எங்க ஜாதி பழக்கம், பரம்பரை பழக்கம். அப்படியா? அதனால அதை உங்களிடத்தில் சொல்லாமல் நான் மறந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்க. சரி, இருக்கலாம். ஒரு நாட்டினுடைய பண்பாடு அப்படி கூட இருக்கலாம். மந்திரவாளுக்கு திருமணத்தை செய்ததான் மணவாளனை பார்க்கணும், கட்சிக்கு திருமணத்தை செய்ததான் கணவனை பார்க்கணும். ஆகட்டும் ஐயா. இது அமர வைங்கள் பெண்ணை. அப்பா கண்ணே, அமரமா, வணக்கம். அவங்க நாட்டினுடைய பண்பாடு, எங்களுடைய நாட்டினுடைய பழக்கம். நான் மந்திரி குமாரன், இளவேணி அம்மா, இதுதான் உங்களுடைய மாமியார். ஆமாம்மா. வணக்கம் தாய், என்னுடைய பேர் சந்திரகாந்தி. எங்களுடைய சூரியகாந்தபுரி பட்டணத்துடைய பரம்பரை பழக்கம், இளவரசன் கையில இருக்கும் மணிமந்திரவாளை முதலிலே தாலி கட்டுவது. அவங்க நாட்டினுடைய வழக்கமா? அங்க அரண்மனைக்கு அழைத்து சென்று இளவரசனையும் உங்களையும் மாவரையில உட்கார வைத்து அங்க தாலி கட்டுவது எங்க பழக்கம். உங்களுடைய நாட்டுடைய பரம்பரை பழக்கத்தை மாற்றுவதற்கு எனக்கு முடியாது. உங்கள் வழக்கப்படியே திருமணம் நடக்கட்டும். உங்களுடைய நாட்டு பண்பாடு படி இப்பொழுது திருமணம் முடிந்து விட்டது. முடிந்து விட்டது. போகலாம். சூரியா ஊஞ்சி பற்றும் போகலாமா? ஐயா, என்னை இது நாள் இது காலம் வரையிலே பெற்று வளர்த்து தாய் இல்லாமல் நாளாக்கினர் என் தந்தையாக. என் தந்தைக்கு ஒரு வாய்ப்பாடு. அப்படி ஆகட்டுமா? ஆகட்டும் அம்மா. சொல்லி வாருங்கள். அப்பா சந்திரகாந்தி, என்னை பெற்றெடுத்த என்னுடைய பிதாவே, இத்தனை ஆண்டு காலமாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து வாழைக்கு ஒரு குடை போல் வாய்த்த மகளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து அப்பா சந்திரகாந்தி, ஒரே ஒரு மகளை விட்டு இது நான் புகுந்த வீட்டுக்கு நான் போக போகிறேன். மகள் இல்லாமல் தனிமையிலே வாழக்கூடிய தாங்கள் உங்கள் அங்கத்திற்கு ஏதேனும் பங்கு நினைத்து விடாதீர்கள். இந்த மகளுடைய ஞாபகம் என்றேனும் இருக்காமல் மறந்து விடாதீர்கள் அப்பா. சந்திரகாந்தி, நீ ஒரு ஆண்மகனா பிறந்திருந்தா அந்திகால் வரைக்கும் என் அருகாமல் இருந்திருப்ப. நீ ஒரு பெண், அந்நிய நாட்டினுடைய அரசனுக்கு மனைவியா வாழ வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. அப்பா, நீ நல்லா பிழைத்தா அதுவே எனக்கு போதும். நீ போய் வாமா. நான் போய் வரப்பா, நான் போய் வரப்பா. ஐயா, இதுவரை எனக்கு மனைவி இல்லை. என் மகளுக்கு மனைவி இருந்தா ஒரு குறை நேர்ந்திருக்கும். ஆனா நான் எந்த குறையும் இல்லாத என் மகளை வளர்த்திட்டேன். ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செய்தா நீங்க பெத்த பிள்ளையை எப்படி மன்னிப்பீர்களோ அதுபோல மன்னிக்க வேண்டும். அரசு, எங்க மகாராணிக்கு மருமகள் அல்ல, மகள். மகள் அப்பா. மகளுக்கு மருமகள்.
என் கூட பிரபா சகோதரியாக வைத்து உங்கள் மகளை பாதுகாப்பு சென்று வருகிறோம். போய் அம்மா வாரும் அம்மா. இப்படியா நான் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பெல்லாம் கொட்டி தவிர போயிட மாட்டேங்குது. நான் என்னாலும் சொல்லுவேன் நாம இப்படியே அழகு புலம்பிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவ வேற நம்மளோட அழகா இருக்கிறாளாம். ஒருவேளை அந்த அழகை கண்டு இளவரசர் மயங்கி திரும்ப போயிட்டாருன்னா இந்த மாதிரி கலர் கலரா சேலை நல்லா புதுசு புதுசா எடுத்து கட்ட முடியுமா? தலை நிறைய பூ வச்சுக்க முடியுமா? நகை அப்பப்ப புதுசு புதுசா போட முடியுமா? முடியாது. போயிருவாரு. அதனால அவகிட்ட ஏதாவது ரகசியங்கள் இருந்தா எவகிட்ட அந்த ஒரு தேவடியால கூட்டிட்டு வந்துக்கிறாங்களாம. ஆமா இளவரசம் பொண்டாட்டின்னு. ஆமா அந்த தேவடியாகிட்ட ஏதாவது ரகசியம் இதான்னு பாத்துட்டு வர சொல்லணும். என்கிட்ட இல்லாத அவகிட்ட என்ன இருக்கும்? இது இருக்கும். உன்னோட அவ அழகா இருக்கிறாளா மாண்டி? சரி. நாட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன விட? ஆமாடி. என்னக்கா சொல்ற? என்னை விட நீ அழகு. ஆமா. உன்னை விடவும் அவ அழகா. ரெண்டு பேரும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு இருந்துட்டு அழகா இருக்கிறாங்களா? இல்ல அங்க அவ அப்படி இருப்பாளா? காட்டுவாசி. அப்புறம் ஒருவேளை இது எப்படியே விடக்கூடாது. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போனா வேலை ஆகாது. அந்த கேள்வி தேவடியாக்கிறா பாரு நம்ம வீட்டுல. ஆமா தேனா நாம போய் ஆம்பளைங்களை மயக்கி காசு கொண்டு வரது, அதுல கால் மேல காலை போட்டுக்கிட்டு இந்த கிழட்டு முண்டை சாவறது, திங்கிறது, பேடுறது, இதே வேலையாக்குறா. ஆமா அந்த கிழட்டு தேவடியா எங்க இருக்கிறா பார்த்து இழுத்துட்டு வாங்கடி. குடுக்கு வேலை ஏதாவது தக்குடியா செய்யணும் பாரு. அந்த கிழவியை கொண்டு விட்டீங்கன்னா நான் எங்க முக்கியமான வேலை போயிருவேடா. தொந்தரவு பண்றீங்க. ஆமா வயசான காலத்துல ஏதோ ஒரு சுத்தரத்துல கிளவி நல்லா இருக்கு. கிளவி முன்கொண்டு எப்படி பாட்டி ஏண்டி இத்தனை நாளா நாம நல்ல சீரக சம்பா அரிசியும் பஞ்சாப்ல இருந்து வர வச்ச பாரு. என்ன அரிசி? என்ன அரிசி? பாசுமதி அரிசி. ஆமா இப்படி எல்லாம் 20 வருஷங்கிறதுனால நாம தின்னுகிட்டு இருந்தோம். இன்னுமே டோர் அரிசி தான் தின்னு மாட்டேங்குது. அடி சட்டாளிகள இளவரசன் போயிட்டாரா? ஐயோ ஏடி போயிட்டாரா? என்கிட்ட விட்டுருந்தா கூட நான் நல்லா வச்சு இருப்பேன். ஏவுடியால கிளவி இளவரசனும் உங்ககிட்ட விடுறதா? பின்ன நான் மருந்து வச்சிருவோம். மாத மத்தம் உண்ட நம்ம திங்கிற செலவுக்கு எல்லாம் அவர்கிட்ட தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒருவேளை அவரு நம்மளை விட்டுட்டு போறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை பாய் போச்சு. போகலையா? போகல. சரி 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 சரி. அவருக்கு கல்யாணம் அலையறேன். அவருக்கு கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு தேவடியால கூட்டிட்டு வந்துக்கிறாங்களாம். என்ன கல்யாணம்? ஆமா சொன்ன உடனே அதிர்ச்சியா இப்படி உழுவுறிய. நீ செத்து போயிட்டா நான் சொல்ற காரியத்தாரு போய் பண்ணிட்டு வருவா. அப்படியா? ஆமா என்ன சொல்றேன்? நேரடியா ஏதாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சு இப்ப வந்துக்கிறா பாரு. இளவரசனுக்கு பொண்டாட்டியும் ஒரு தேவடியா, அந்த ஊர் மாதிரி அந்த சக்காலத்தி பல ஆம்பளைங்க கிட்ட போறவன் அவகிட்ட போய் அவகிட்ட ஏதாவது ரகசியங்கள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வர.
ஓ ஓல. இங்க பாரு பாட்டி, பிரிச்சிட்டு வா போய். இங்க பாரு. ஒருவேளை அத போய் தெரிஞ்சிட்டு வரலன்னு வச்சுக்க, இதாலேயே மண்டை மேல உன்னை கொல்றதுக்கு அஞ்ச மாட்டேன் நானு. எந்திரிச்சு சீக்கிரமா போய் தெரிஞ்சிட்டு வா, உனக்கு நல்ல மாதிரியா பசுபால் காய்ச்சி. இங்க பாரு, போயிட்டு வரதுக்கு 2-3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சிட்டு வந்துரு. போய் தொலை. 2-3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நிதானமா இருந்து கேட்டுட்டு வரேன். நான் அறையில பார்க்கலாம். போய் தொலைங்கடி வர்றேன். ஐயோ பசி பசியா பசிக்குதுடா. குஞ்ச கடி வாங்க. தாராஜி, எனக்கு ஜோத்துக்கு வழி இல்ல. நான் என்ன பண்ணிட்டுமே தெரியல. ஐயோ, என்னுடைய தந்தையார் வீட்டிலிருந்து நான் வரும் பொழுது உன்னை மாலை மரியாதையோடு மனக்கோலத்தோடு அழைத்து போகிறோம். எங்களுடைய சூரியகாந்தாபுரி தேசத்துக்கு சென்று உன்னை கட்டி கணவனோடு உனக்கு மீண்டும் கல்யாணம் நடக்குன்னு சொல்லி அழைத்து வந்தார்களே, மாலையிட்டு மலரை ஜோடித்து அமர வைத்து நான் இன்னும் தனிமையிலேயே இந்த மாளிகையில் இருக்கிறேன். நான் மாலை மனம் சொல்லக்கூடிய மன்னவர் இதுவரை காணவில்லை. அண்ணா, என்னுடைய தந்தைக்கு பிறகு நான் உரிமையோடு பழகக்கூடிய தகுதி படைத்தவர் தாங்கள் தான். எனக்கு கூட பிறந்த சகோதரர்னு யாருமே கிடையாது. நானும் உடன் பிறந்த சகோதரர் பிறந்தவளும் இல்ல, வளர்ந்தவளும் இல்ல. யாரையும் அண்ணான்னு இதுவரைக்கும் அழைத்ததும் இல்ல. உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு உடன் பிறந்த சகோதர பாசம் எனக்கு தோன்றுகிறது. அண்ணான்னு அழைக்கலாமா? அம்மா, என் கூட பிறந்த பொறுப்பு யாருமே இல்ல. உங்களையாவது நான் அண்ணான்னு அழைக்கலாமான்னு ஆசையோடு கேட்கிறேன். நானும் எங்க அம்மாளுக்கு நான் ஒரே பையன் தான் பிறந்தேன். என் கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும் இல்ல. உன்னை பார்த்த உடனே உன்னை தங்கான்னு அழைக்கலாமான்னு எனக்கு பாசமாக இருக்கிறது. உரிமையோடு அண்ணான்னு அழைக்கலாம். அண்ணா, தங்கா, அண்ணா, வாய் வார்த்தை கேட்கலாமா? கேட்கிறேன். எனக்கு மாலா தழும்பு அன்போடு நண்பரை விட்டு உங்கள் மாளிகை கழித்து வந்து மன்னவரோடு சுகமாக வாழ வைப்பேன் என்று சொன்னீர். எனக்கு மாலை தழுப்புதண்ணா என் மன்னவர் எங்க? என் தாலி தழுப்புதண்ணா எனக்கு கொண்டவர் என் புண்ணீர் எங்க? அண்ணா, என்ன மன்னித்து சகோதரி என்று சொன்ன உடனே மன்னித்து விடுமா, ஒரு வார்த்தை சொல்லுமா. என்னன்னா தவறு செய்தீர்கள், நான் ஏன் உங்களை மன்னிக்க வேண்டும்? நீங்கள் அப்படி என்ன மன்னிக்க முடியாத தவறு என்ன செய்தீர்கள்? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். என்ன எப்படிமா சொல்லுவேன்? எல்லாருமா சொல்லுவேன்? எப்படி சொல்வேன்? எல்லாரும் சொல்வேன்.
உங்களுக்கு என்ன ஒரே மறிவு? எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள், நான் உங்களை மன்னவர் மாளிகையில இல்லம்மா. என்னன்னா வார்த்தை சொல்லி 7 இடையும் சேர்த்து பேரடியாக என் தலையில இறக்கியது போல ஒரு பெண்ணை மணவரையில் உட்கார வைத்து மானபங்கம் செய்யக்கூடாது, பெண்ணினுடைய மானபிமானத்தோடு வாழ வேண்டும். பொய்ய சொல்லி உள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டுமா? அப்படி என்ன போய் சொன்னீர்கள்? மணவாளன் என் இளவரசன் காசி வீட்டுக்கு போயிட்டாருமா, காசி வீட்டுக்கு போயிட்டாரு. காசி வீட்டிலே தஞ்சம் ஊந்து இருக்கக்கூடிய மன்னன் இளவரசனுக்கா என்னை கல்யாணம் செய்து கொண்டு வந்திருந்தா? கல்யாணத்துக்கு நாள் குறித்து விட்டோம். அந்த நாளிலே போய் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்யாவிட்டால் இந்த பெண்ணுடைய மானபிமானம் என்ன ஆகும்? ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று இன்றைக்காக இருந்தாலும் இளவரசனை கொண்டு வந்து சேர்த்து விடலாம் என்ற எண்ணத்தோடு நான் இளவரசன் கையில இருக்கும் மந்திரவாளுக்கு உன்னை தாலி கட்டி உன்னை மாளிகை கூட்டியாந்தம்மா. ஆனா என்ன மன்னிக்கணும்மா, மணவாளன் காசி அண்ணா 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 என்று அடிக்க 1000 முறை அழைக்க மனக்கோட்டை கட்டி வந்தனே. ஐயோ அண்ணா, இல்லாத அனாதையாக நான் தன்னன் தனிமையிலே வளர்ந்த ஒரு மங்கை என்னை அன்பு ஆசை அத்தனையும் கூட்டி வளர்த்து என் தந்தையிடத்திலிருந்து என்னை பொய் சொல்லி பிரித்து வந்து விட்டீர்களே. உன்னை நம்பி அல்லவா என் தந்தையிடத்திலே வாக்கு கொடுத்து என்னை அழைத்து வந்தீர்கள். நம்பி வந்த என்னை இப்படி நட்டாத்தில் விட்டு பரிதவிக்க விட்டது போல அணிலே ஒரு புழுகார்ந்து விட்டு அதை கண்டு ரசிப்பது போல நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா? என்னை தங்கா தங்கா என்று சொல்லி அழைத்த தாங்கள் உன் உண்மையான கூட பிறந்த தங்கச்சியாரா இருந்திருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதா? அடிக்காதம்மா, என்னை சொல்லால் அடிக்காதம்மா. என்ன செய்வது என்றே எனக்கு வழி தெரியவில்லை. அதனாலதான் என்று 1 நாளைக்கு திரும்பி இளவரசன் வரமாட்டாரா என்ற எண்ணத்தோடு உனக்கு மந்திரவாளுக்கு மாலை தெரிந்து உன்னை மாலைக்கு அழைத்து வந்து இதோ உன் மாமியை அழைக்கிறேன். உன் மாமியை ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளம்மா. அழைத்து அம்மா.
இல்லை நான் பெறாத மகளம்மா என்று சொல்லி அப்பாவிடத்துல வார்த்தை கூறி என்னை கைப்பிடித்து அழைத்து வந்தீங்களே அத்தை, எனக்கு மாலை மன சுகத்தை கொடுத்து விட்டு தாங்க என் மன்னவர் இப்படி பிரிச்சு ஒரு பெண்ணுக்கு பெண் இப்படி பெரும் துரோகம் செய்யலாமா அத்தை? சந்திரகாந்தி வார்த்தையால எங்களை கொல்லாதம்மா. இதோ மந்திரியாகப்பட்ட மதனசேகரன் அப்பா இடத்துல வாக்கு கொடுத்துட்டான். அதனால ஊமானத்தை காத்திட வேண்டுமாதாப்பா உங்களை கல்யாண திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்து கொண்டு வந்தோம். எனக்கு அம்மா இருந்திருந்தா எனக்கு ஆசை அனுசரணையா நல்ல இடம் பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்திருப்பேன். உன்னிடத்தின் வயிற்றுல ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்து அந்த குழந்தை இப்படி அனாதையா மன்னவன் இல்லாமல் இருந்தா உங்கள் மனம் பொறுக்குமா ஆறுமா அத்தை? எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட துரோகம்? அம்மா கதற வேண்டாம், பதற வேண்டாம். பிரிஞ்ச குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைப்பதே என் கடமை. உன் மன்னனை கொண்டு வந்து உன்னிடத்தை சேர்ப்பது என் கடமை. இதோ நிச்சயமாக நான் பிரிந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைப்பேன். பிரிந்த கணவனை கொண்டு வந்து ஒண்ணு சேர்த்துவேன். அரமனையிலே அமர்ந்து என்னைக்கா இருந்தாலும் மகன் வந்து விடுவான் அம்மா. கொண்டு வந்து சேர்க்கிறேன், பயப்படாது, என்னை நம்பு. அண்ணா என்ற வார்த்தையை நான் வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை. உடன் பிறந்த சகோதரன் போல் எண்ணிதான் உடன் பிறந்த தங்கை போல் எண்ணுகிறேன். என் கணவர் இல்லையே என்ற ஆதங்கத்தில் என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் உங்களை பேசிட்டு என்றா இருந்தாலும் அரமனை செல். என் கணவனோடு என்ன சேர்த்து வைப்பேன். போ, பயப்படாது. அம்மா வா, நான் இருக்கேன் வா. சாவராலே சோறு சோறுன்னு அதரிக்க யாரும் இல்ல, சோறு போட யாரும் இல்ல. அப்புறம் ஐயோ பேராண்டி பாட்டு கொடுக்க மத்தம் அடிக்க மாட்டாங்க. வா வா சாமி வா வா. ஏன் காலில் சிலந்தியா ஏன் அப்படி நடக்கிற? பசிடா. பசியா? வா உனக்கு ஓரமா கொண்டு வந்து கொடுக்குறவா. இரு ஒரு நிமிஷம் இரு. உனக்கு பசிக்குதா? எங்க மகாராணி அம்மா இருக்கிறாங்க. சாவாதி இரு, எங்க மகாராணி அம்மா இருக்கிறாங்க. இரு கூப்பிடுறேன். மகாராணி அம்மா யாரு? நம்ம நாட்டை தேடி யாரும் முதியவர் வந்திருக்கிறார்.